இன்னைக்கு மதுரையில எத்தனையோ பேர் மாநாடு நடத்திட்டாங்க. சமீபத்தில் யாரு மாநாடு நடத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா மதுரையில எத்தனை மாநாடு நடத்தினாலும் சரித்திரத்திலே இந்து முன்னணியினுடைய முருகர் மாநாடு மட்டும்தான் நிற்கும். அவங்களே மாநாடு முடிச்சு ஒரு மாநாடு நடத்தினீங்க, 1,00,000 சேர் போட்டீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 600-700 சேர் உடையும், 1000 சேரே உடையும். இந்த மாநாட்டில் அவ்வளவு லட்சக்கணக்கான சேர் போட்டு ஒரு சேர் உடையல. அங்கிள்கிட்ட அவர் கேட்க வேண்டிய கேள்வி, 1,00,000 ஏக்கர் கோவில் நிலத்தை காண அங்கிள் எங்க அங்கிள் போச்சுன்னு கேட்கும். அதை விட்டுட்டு அங்கிள்கிட்ட எதோ கேள்வி அந்த அங்கிள் கேட்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் அங்கிள் தான். யாருல வந்து இளைஞர் 2 அங்கிள் மாத்தி மாத்தி அவர்களுக்குள்ள இந்த அங்கிள் இவரு கேட்கிறாரு, இந்த அங்கிள் அவரு கேட்கிறாரு. இந்து என்கின்ற வாக்கு வங்கி இந்தியாவிலே உருவாகிவிட்டது என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. அதை நோக்கி ஒரு அரசியல் கட்சியும் படையெடுக்கிறாங்க, வேஷம் போடுறாங்க, மாநாடு நடத்துறாங்க. இன்னைக்கு மதுரையில எத்தனையோ பேர் மாநாடு நடத்திட்டாங்க. சமீபத்தில் யாரு மாநாடு நடத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா மதுரையில எத்தனை மாநாடு நடத்தினாலும் சரித்திரத்திலே இந்து முன்னணியினுடைய முருகர் மாநாடு மட்டும்தான் நிற்கும். கட்டுக்கோ லட்சக்கணக்கான மனிதர்கள் மாநாடு நடைபெறுவதற்கு முன்பு வந்து ஆறுபடை முருகனையும் தரிசனம் செய்துவிட்டு போயிருக்கிறாங்க. அன்னைக்கு மட்டும் குறைந்தபட்சம் 7.5 லட்சம் பேர் மாநாட்டுக்கு வந்து பார்த்துட்டு அமைதியாக அவங்களே வீட்டுல கிளம்பி. ஆச்சரியம் பாருங்க, இந்து முன்னணி நடத்தக்கூடிய முருகர் மாநாட்டுக்கு எல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பெருமை என்னன்னா, தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஒரு நடிகருடைய படம் ரிலீஸ் ஆனா 100 கோடி வசூலாச்சா, 50 கோடி வசூலாச்சா. தீபாவளிக்கு பொங்கலுக்கு டாஸ்மார்க்ல எவ்வளவு வசூலாச்சு. ஆனா முருகர் மாநாடு நடத்தப்பட்ட மதுரையில அங்க சுத்தி இருக்கக்கூடிய டாஸ்மார்க் கடையில ₹1 கூட வருமானம் அதிகரிக்கவில்லை. என்ன சொல்றாங்க? எப்படிப்பட்ட கூட்டம் நம்மோடு இருக்கின்றார்கள், எப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். இது எல்லாமே பாடம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு, நிறைய அரசியல் கட்சிகளுக்கு இது ஒரு பாடம். கட்டுக்கோப்பாக இந்து மக்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்பதற்கு நல்ல ஒரு பாடம். அவங்களே மாநாடு முடிச்சுட்டு ஒரு மாநாடு நடத்தினீங்க, 1,00,000 சேர் போட்டீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 600-700 சேர் உடையும், 1000 சேரே உடையும். இந்த மாநாட்டில் அவ்வளவு லட்சக்கணக்கான சேர் போட்டு ஒரு சேர் உடையல. மக்களே வந்து சேர் எடுத்து வச்சுட்டு போறாங்க, மக்களே அதை சுத்தம் பண்ணிட்டு போறாங்க. வீட்டுல கட்டு சாதத்தை கட்டிவிட்டு வந்து அவர்களே சாப்பிட்டு பொறுமையா போறாங்க. இது போன்ற ஒரு ஆட்சியாளர்களுக்காக, ஆட்சிக்காக தமிழகம் காத்திருக்கிறது. புதுக்கோட்டையில ஒரு கோவில்ல ஒரு உண்டியல் வச்சிருக்கிறாங்க. மக்களுக்கு சாமி இருக்கிறாங்கப்பா, 10 ரூபாயா 1 ரூபாயா போட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சுதான் மக்களுக்கு தெரிஞ்சது அது கோயில் உண்டி இல்ல, பக்கத்து வீட்டுல திமுக கார வச்ச உண்டி. அதை மக்கள் அடிக்கலீங்க. புதுக்கோட்டையில் இப்பதான் கைது பண்ணி உண்டியல மட்டும் இல்ல, அந்த உண்டியல வச்ச திமுக காரன் இப்பதான் கைது பண்ணாங்க. எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க, எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. ஒரு பக்கம் நிலத்தை காணா, ஒரு பக்கம் மாட்டை காணா. வடிவேல் என்ன சொன்ன மாதிரி கிணத்தை காணாங்கிற மாதிரி மாட்டை காணா. புதுக்கோட்டையில அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. நாமளே ஒரு கோயிலை உருவாக்குனா மக்களுக்கு குழப்பம். மக்களுக்கு இது அறநிலைத்துறை கோவிலா, தனியார் கோவிலா, இல்ல இது ஆகம சாஸ்திரத்தின்படி இருக்கிற கோவிலா, இல்ல உள்ளூர் மக்கள் கோவிலா? உண்டியல் வைத்து இத்தனை ஆண்டு காலமாக வசூல் பண்ணி யாரோ அதை கண்டுபிடிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து புதுக்கோட்டையில ஒருத்தர் கைது பண்ணிருக்கிறாங்க. அதற்கு நாம் இன்று கேள்வி கேட்கணும். 1,00,000 ஏக்கரை 39 வருஷத்துல இழந்துட்டோம்னா இன்னும் மிச்சம் இருக்கிறது 4,78,000 ஏக்கர். நம்முடைய பேர குழந்தை கேட்கும். இன்னைக்கு ஒருத்தர் மதுரையில சொல்றாரு, அங்கிள் அங்கிள். அங்கிள்கிட்ட அவர் கேட்க வேண்டிய கேள்வி இதான கேட்கணும். அங்கிள்கிட்ட அவர் கேட்க வேண்டிய கேள்வி, 1,00,000 ஏக்கர் கோவில் நிலத்தை காண அங்கிள் எங்க அங்கிள் போச்சுன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு அங்கிள்கிட்ட எதோ கேள்வி அந்த அங்கிள் கேட்டுட்டு இருக்கார். 2 பேரும் அங்கிள் தான். யாருல வந்து இளைஞர் 2 அங்கிள் மாத்தி மாத்தி அவர்களுக்குள்ள இந்த அங்கிள் இவரு கேட்கிறாரு, இந்த அங்கிள் அவரு கேட்கிறார். இதை கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. 2 அங்கிள் ஒதுங்கி போங்க. இந்த 1,00,000 ஏக்கருக்கு முதல் எங்களுக்கு அக்கௌண்ட் கொடுங்க. Taste the Daily.